ஹாய் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்க போகிறோன்னு ஏற்கனவே ஆளுங்க எல்லாம் பிடிச்சின்னு இருக்காங்க. வாங்க போயிடலாம். நான் ஒன்று புழு போட்டுட்டு வந்திருக்கேன், மாட்டிருக்கேன். எங்கே அந்த ஆளையை காணோம்? தூக்கி பார்க்கலாம். மீன் மாட்டிருக்கு, குட்டி மீன். ஐயோ இது வேற ஒன்று, குட்டி மீன் மாட்டிருக்கு. அதே மீன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆமாம், எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. முன்னாடிலாம் பெருசாக மாட்டியிருக்கோம். இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்குது. யாராச்சும் இதை எடுத்து கொடுங்க. யார் இந்த மீனை எடுக்க போகிறா? ஹாய் சொல்லி ஓகே. ஹாய் ஜெனி. அப்படியே தூக்கி போட்டுற, அது குட்டி நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ வந்து புழு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. புழு வந்து கஜபா குள்ளி செடி. புழு வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. குடிக்கவே முடியல. ஆனால் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும்னா ஒன் சைடு தான் பிடிச்சின்னு இருக்கணும். பிடிக்கவே முடியல, ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தோமா கையை வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாமா நானும் இருங்க. மாமா நானும் வரட்டா சூர்யாயா வீட்டுக்கு? இன்னொரு பள்ளத்துக்கு போக போகிறோம், இன்னொரு ஸ்பாட்டுக்கு. பள்ளம் இல்லை, ஒரே ஒரு தடவை இங்கே மட்டும் போட்டுட்டு போகிறேன். துளின்னு இருக்கு. முன்னாடிலாம் இந்த வலை இருக்குல்ல, இந்த வலையோட சைஸ் இவ்வளோ வரைக்கும் இருக்கும். இப்போது வந்து மாட்டிக்கிச்சு. ஒன்றும் வரல, மாட்டிக்கிச்சு முள்ளில். மாட்டிக்கிச்சு முள்ளில். இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. போர் அடிக்குது போட்டு. அந்த புக்கெல்லாம் நிறைய வந்துருந்தது, பார்த்தா வரவே மாட்டேங்குது. அங்கே ஒன்று
அங்கே பெரிய துள்ளுதாங்க. இங்கே போடும். ஒய்யம்மா ஒய்யம்மா ஒய்யம்மா. எவ்வளோ இதையே போட்டுன்னு இருக்குது. மாட்டிக்கிச்சு. ஒன்றுமே இல்லையா? புழு எங்க இருக்கு? புழு எங்க இருக்கு? யாரு எங்க அவன்? அவன் அம்மா உன் தூண்டில் இல்லையோ? நானும் போட்டேன். நானும் போட்டா இந்த பக்கமே பேசிட்டேன். அம்மா இதுதான் உன் தூண்டில். தள்ளுறா அம்மா. வேற ஸ்மார்ட்டுக்கு போக போகிறோம். சூர்யா ஐயா வீட்டுக்கு போட்டா மாமி. வேற தூண்டில் எங்கேயோ மாட்டுது. எனக்கு வேற வழி தெரியாது. ஆனால் ஒன் டைம் வந்திருக்கா கண்டுபிடிச்சி போயின்னு இருக்கோம். அப்புறம் இந்த ஸ்பாட்டெல்லாம் நாங்கள் காமிச்சிருக்க மாட்டோம். இது வந்து வர வழியில் தண்ணி வற்றி போச்சு. வற்றி போய் இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு ஸ்பாட்டு. ரொம்ப முள்ளு குத்துது. அவுச் அவுச். ஸோ வந்து இதான் நம்ம ஸ்பாட்டு. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். அப்புறமா வந்து இங்கே தான் நம்மளோட ஆடெல்லாம் மேய்ஞ்சுன்னு இருக்கும். ஜெனி புழு புழு இல்லையா? அந்த கவரில் இருக்கு. மாமாவே என்னோட மில்ஸ் மில்ஸாக தான் இருக்கு பாருங்க. இது மில்ஸ் மில்ஸாக தான் இருக்கு. தள்ளு தள்ளு. இந்த வீடியோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் 5 வாட்டி எடுத்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். உங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். பார்க்க உங்ககிட்ட நான் கேட்க முடியும்? சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை நம்பி லைக் பண்ணுங்கள். இப்படி பேசினா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. பாருங்க நான் நினைக்கிறேன்னு இப்படி பேசினா யாரும் லைக் பண்ண மாட்டேங்க. அவங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கடா.
அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத. மொத்த பேரும் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. முதல்ல எங்கள் அண்ணன் போனால், அடுத்தது நான் வந்து இப்போ எல்லாரும் வந்தாச்சு. நாங்கள் பிடிச்சிருக்கு. ஐயோ டம்முட்டு உண்டுலாம் இருக்குது. கொல கொலன்னு ஆச்சு. அதான் இங்கே இடம் பிடிச்சாச்சு. நிக்கி இந்த வீடியோ எடுடா. நீ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறா. ஓகே, நான் வந்து பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி பிடிக்கிறோன்ட்டு நடுவில் வந்து சம்டைம்ஸ் எப்படி பிடிக்குதுன்னு நான் காப்பிட்டுவேன். கட் பண்ணிடலாம் கொஞ்சம். ஆனால் இதே பாட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நானும் கொஞ்சம் பிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் நம்மளுக்கு ராசி வரல. அங்கே மீன் குத்துதானே தெரில வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். மீன் பிடிச்சதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு. பாய்.